ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு பிரைடல் ப்ளவுஸுக்கு நான் லட்கன் ரெடி பண்ணியிருந்தேன். அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆர்ட் ஷேப் எடுத்து அவங்களோட இனிஷியல் வச்சு நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேட்சை வந்து கட் பண்ணும்போது த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? எப்போவும் வந்து நீங்கள் இந்த மாதிரி லட்கன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லட்கன் சுற்றியும் பாருங்கள், நான் ரெட் கலரில் த்ரெட்டு கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா கலர் த்ரெட்டு, நம்ம ஜரி த்ரெட்டு வச்சு தான் கொடுத்துருக்கேன். அது ஒரு செயின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் ஜிக்ஸாக் போட்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். பேக் சைடுனா க்ளூ ஒட்டியிருக்கேன் இல்லையா, அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டாக வரும். த்ரெட்டு எதுவுமே பிரிஞ்சு வராமல் இந்த மாதிரி நீட்டான லுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்ட் ஷேப், அதாவது 4 பீஸ் இருக்கும். இப்போ நம்ம 2 லட்கன் ரெடி பண்ண போகிறோம். இப்போது இது ரெண்டையும் 2 பீஸாக ஜாயின் பண்ணி அதுக்கு உள்ள இந்த மாதிரி பஞ்சு இன்செர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ளஃபியாக நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் சேம் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் தான். ஓகேங்களா? நார்மல் நீடிலில் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு லட்கனுக்கு உள் சைடு வச்சுட்டு வெளிப்பக்கமாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறேன். இந்த ஸ்டிச் நான் எப்படி போடுறேன் அப்படின்னா, நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, நார்மலாக தையல் போட நார்மல் ஊசியில் ஏதாவது நம்ம துணியெல்லாம் தைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு இன்செர்ட் பண்ணி அந்த சைடு எடுக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடு திருப்பி இந்த சைடு இன்செர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு த்ரெட்டும் அசிங்கமாக தெரியாது. சேம் கலரில், அதனால தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா, அந்த ரெட் கலரில் நான் ஒரு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு உள் சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது பீடை ஒட்டியே வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு வரேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக தையல் ஊசி எடுத்துக்கிறோம். அதில் வந்து நார்மல் மிஷின் த்ரெட்டு, நம்ம ஏதாவது துணி தைக்கும்போது எப்படி தைப்போம், மேலேயும் கீழேயும் ரன்னிங் ஸ்டிச் வரும் இல்லையா, அந்த ரன்னிங் ஸ்டிச்சை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து வெளியே தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக பண்ணுங்கள். பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஏன்னா பீட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாமல், அதே சமயம் வந்து கிளாத்தும் எதுவும் பிரிஞ்சு வராமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி லட்கன் வந்து ரெடி பண்ணணும். நார்மல் ஒர்க் அப்படின்னாலும் இப்போ நிறைய பேர் வந்து லட்கன் வச்சு கேட்குறாங்க. அதனால் ஆரி ஒர்க்லேயே இப்போ லட்கன் செஞ்சு போடுறாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு ப்ளவுஸுக்கு மேட்சிங்காகவும் இருக்கும், பார்க்கவும் ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு ப்ரைடலுக்கு வந்து ஒர்க் பண்ண இனிஷியல் பேட்ச் தான். அவங்க கேட்டதை சேம் அவங்களோட இனிஷியல் வச்சு இந்த ஆர்ட் ஷேப்பில் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான பீட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். சென்டரில் அவங்க இனிஷியலுக்கு வந்து 3mm பீட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஆர்ட் ஷேப்புக்கு வந்து சுகர் பீட் வச்சு 3mm பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அவுட்லைன் மட்டும் நான் வந்து ரெட் கலர் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். சாரியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டு. அந்த ரெட் கலரில் ஜரி த்ரெட்டு வந்து அவுட்லைனாக கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து லுக் வந்து நல்லா இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து சுற்றியும் வந்து கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த கேப்பு தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு கேப் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த பஞ்சு காட்டினேன் இல்லையா, அந்த பஞ்சை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். நீங்கள் பஞ்சு இருந்தால் பஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது வேஸ்ட் கிளாத் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ளஃபியாக இந்த லுக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு பார்க்கவும் ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இப்போது லட்கன் இல்லாமல் வந்து யாருமே வந்து சாரி ப்ளவுஸ் வந்து போடுறது கிடையாது. அது இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட்னால், நமக்கு ப்ரைடுக்கெலாம் ஒர்க் பண்ணும்போது பேக் சைடு நிறைய பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பீட்ஸ் எல்லாம் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம நாட் வச்சு லட்கன் வச்சு போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்செர்ட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிசரோ அப்படி இல்லை ஒரு பென்சிலோ வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக தெரிகிற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சஸ் போடணும்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாக இருக்கிற மாதிரி நிறைய பஞ்சை ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்து நீட்டாக தெரியும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச்சும் போடலாம். மேலே இப்போது நான் வந்து ஜரி த்ரெட் எடுக்கல, அதனால நான் ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். ஏன்னா சேம் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். அதனால் நமக்கு வெளியே தெரியாது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இதுவே நீங்கள் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜரி த்ரெட் வச்சுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த சைடும் அந்த சைடும் மாற்றி மாற்றி ரன்னிங் ஸ்டிச் தான் போடுறேன் நான். ரொம்ப கொஞ்சம் அர்ஜென்ட்டான ஒர்க் கொடுக்கணும் இந்த லட்கன் ரெடி பண்ணி. அதனால் என்னால் ஃபுல்லாக ஒழுங்காக கவர் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா நானும் நிறைய லட்கன் வீடியோ கேட்டிருந்தீங்க, எப்படி அப்லோட் அதாவது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கேட்டிருந்தீங்க. எனக்கு டைமும் கிடைக்கல. இப்போ தான் கொஞ்சம் டைம் இருந்தது. அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த எட்ஜுக்கு கொஞ்சம் வரத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸில் தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அந்த நாட்டில் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு தான் நான் இந்த லட்கன் அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அவங்க வந்து ப்ளவுஸ்லேயே வந்து ரோப் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த த்ரெட்டை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த சென்டருக்கு உள்ளே தள்ளுறேன். ஓகேங்களா? அந்த சென்டரில் உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி திரும்பி அந்த ரோப் இருக்கு இல்லையா, அந்த ரோப்பையும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போடணும். நீங்கள் அந்த ரோப்பையும் சேர்த்து வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். ஓகேவா? உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 3 ரோப் ப்ளஸ் இந்த சைடு இருக்கிற லட்கன், அந்த சைடு இருக்கிற லட்கன் 3யும் சேர்த்து போடுற மாதிரி இருக்கும். 3யும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுனால உங்களால் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் நீடில் கஷ்டப்பட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி புஷ் பண்ணும்போது வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக ஒரே இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இந்த லட்கன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இழுக்க முடியல. அப்போ நான் நகரும்போது எனக்கு வந்து அவுட் சைடு வந்துடுச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் சரியாக தெரியல. பாருங்கள், இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே புஷ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுருங்க. அதுக்காக தான் வந்து நான் செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ இதிலே க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து தெரியாது, என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத. கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்து பார்த்தாலொழிய தூரமாக இருந்து பார்த்தா வந்து கண்டிப்பாக தெரியாது. நீட்டாக இருக்கும். இது பார்க்க வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும். அதே சமயம் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் எப்படி எண்ட் நாட் போடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். எண்ட் நாட்னா நம்ம நார்மலாக ஒரு முடிச்சு மாதிரி போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான். அதை வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த நூலுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஊசியை விட்டு வெளியே எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த நீடில் கொண்டு போய் அந்த சைடு கையில் வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா வந்து டைட் ஆகிடும். அந்த இடம் த்ரெட்டுமே உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த B7000 6000 க்ளூ இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த த்ரெட்டை மட்டும் லைட்டாக ஒட்டி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒட்டி விடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீட்டாக ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். பாருங்கள், இப்போ 2மே நான் அட்டாச் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்பாஞ்ச் அட்டாச் பண்ணனால தான் இந்த ஆர்ட் ஷேப் வந்து நமக்கு நீட்டாக இருக்குது. ஓகே, வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.